பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இந்த நாளை காண செய்த தேவாதி தேவனுக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஜட்ஜஸ் 14:6. அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதினால் அவன் தன் கையில் ஒன்றும் இல்லாதிருந்தும் அதை ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுகிறது போல் கிழித்து போட்டான். ஆனாலும் தான் செய்ததை அவன் தன் தாய் தகப்பனுக்கு அறிவிக்கவில்லை. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளுக்கான ரேமா ஆவியில் ஜெயம் எடுக்க வேண்டும். பாருங்கள், சிம்சோனும் அவனுடைய தாய் தகப்பனும் 3 பேருமாக செல்லுகிறார்கள். செல்லும் பொழுது வழியிலே ஒரு கெர்ஜிக்கிற சிங்கம், பாலசிங்கம், இவர்கள் 3 பேரையும் எதிர்த்து வருகிறது. குறிப்பாக அது சிம்சோனை எதிர்த்து வருகிறது. நம்முடைய அனுதின வாழ்க்கையிலே கெர்ஜிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றித் திரிகிற சத்துரு பிசாசு உண்டு. அவனை நாம் ஒவ்வொரு நாளும் ஜெயம் எடுக்க வேண்டும். அவனை நாம் ஜெயிக்கும் பொழுதுதான் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நமக்கு வேண்டிய பலனை அவர் தர முடியும். இப்பொழுது சிம்சோனை நோக்கி அந்த சிங்கம் வரும்போது நன்றாக கவனியுங்கள். அவன் தன் தாய் தகப்பனை சேர்த்து கொண்டு அந்த சிங்கத்தோடு யுத்தம் செய்யவில்லை. இன்றைக்கு அநேகர் செய்கிற தவறு இதுதான். சத்துருவை ஜெயிக்கும்போது, சத்துருவினிடத்தில் யுத்தம் செய்யும்போது நாம் ஆவியில்தான் ஜெயம் எடுக்க வேண்டும். ஆவியோடு கூட இணைந்துதான் ஜெயம் எடுக்க வேண்டும். ஏனென்றால் நம்மால் மாம்சத்தால் சத்துருவை ஜெயிக்க முடியாது. நம்முடைய போராயுதங்கள் மாம்சம் அல்ல. உதாரணத்திற்கு, குடும்பத்திலே சில சண்டைகளை, குடும்பத்திலே உறவுகளுக்குள்ளே சில மனக்கசப்புகளை, சில நேரங்களிலே நீங்கள் ஒரு முன்னேற்றத்தின் பாதையிலே போய்கொண்டிருக்கும் போது உங்களுடைய ஆவியை விசனப்படுத்தும்படி சில மாமிச உறவுகள் கூடிக்கொண்டு இந்த சிங்கத்தை போல எதிர்கொண்டு வரும். அப்பொழுது நாம் என்ன செய்கிறோம்? மற்ற மாமிச உறவுகளை சேர்த்து கொண்டு நமக்கு எதிரே வந்ததான இவர்களை நாம் சந்திக்க புறப்படுவோம். அப்படி போகும்போது மாமிசமும் சேரும்போது அங்கே தோல்வி உண்டு. கர்த்தர் விலகிவிடுவார். இங்கே நாம் பார்க்கிறோம், சிம்சோன் தாய் தகப்பனாகிய மாம்ச உறவுகளோடு சேர்ந்து இந்த சிங்கத்தை எதிர்க்க போயிருந்தால் கண்டிப்பாய் அந்த சிங்கம் சிம்சோனை ஜெயித்திருக்கும். ஆனால் அந்த நேரத்திலே தன்னுடைய பிரதிஷ்டையை அவன் உறுதிப்படுத்தி கொண்டு அந்த 7 ஜடைகளிலே தன்னை சார்ந்து கொண்டு கர்த்தரை நோக்கி அவன் பார்த்த பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் பலமாய் இறங்கி அந்த சிம்சோனுக்குள்ளே மாம்சத்தின் போராயுதங்கள் அல்ல, ஆவியின் போராயுதங்கள் அந்த சிங்கத்தை கிழிக்க உதவி செய்தது. இந்த காலவேளையிலும் உங்களுடைய வளர்ச்சிக்கு எதிராக, உங்களுடைய உயர்வுக்கு எதிராக மாமிச உறவுகள் போராடி, பொறாமை, வன்கண் இப்படிப்பட்டவைகள் எழும்பும்போது, மனித வார்த்தைகள், மனித தூஷணங்கள், இவைகள் எல்லாம் எழும்பும்போது நீங்கள் அதற்கு இடம் கொடுக்காமல் ஆவியானவரை சார்ந்து கொண்டு, மனுஷ உதவியை தேடி ஓடாமல், இவங்க இப்படி பேசுகிறாங்க, அவங்க இப்படி பேசுகிறாங்க, நீங்கள் போய் அவங்கள்ட்ட அப்படி சொல்லுங்கள், நீங்கள் அவங்க அப்படிலாம் எதுவுமே சொல்லாமல் நீங்கள் ஆவியானவருடைய துணையை கொண்டு அந்த சிங்கத்தை எதிர்த்து நில்லுங்கள். அந்த சிங்கத்தை கிழித்து போடுகிறது பரிசுத்த ஆவியின் வல்லமை. நம்முடைய ஆயுதங்கள் மாம்சம் அல்ல, ஆவியானவருடைய துணையை கொண்டு ஜெயிப்போம். நீங்கள் கண்டிப்பாக ஜெயம் எடுப்பீர்கள். தாவீதையும் பாருங்கள், அவன் ஆடுகளை காத்து கொண்டிருந்த பொழுது ஒரு விசை அந்த சிங்கம் புறப்பட்டு வந்தபோது தாவீது என்ன செய்கிறான்? சிங்கத்தை தொடவே இல்லை. ஏன்னா சிங்கம் முழுசும் மாம்சம், தலையிலிருந்து கால் வரைக்கும் சிங்கத்தின் உடலிலே மாம்சம். ஆனால் மாம்சம் இல்லாத ஒரு பகுதி சிங்கத்தினுடைய தாடி. ஆகவே தான் 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் சொல்லுகிறது, தாவீது அதன் தாடியை பிடித்தான். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அது ஆவியின் பகுதி. நீங்கள் ஆவியில் நல்லா பலப்படுங்க, அந்நிய பாஷைகளை நல்லா பேசுங்க,
கர்த்தரோடு ஆவியில் நல்ல பலப்பட்டு கர்த்தரோடு உறவு கொள்ளும்போது எதிர்த்து வருகிற எந்த சிங்கமானாலும், இந்த நாளிலும் எதிர்த்து வருகிற எந்த போராட்டமானாலும் நீங்கள் ஜெயிப்பீர்கள். ஆவியின் துணை கொண்டு ஜெயிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா? பிதாவே, உம்முடைய கரத்திலே எங்களை இந்த நாளில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் போராயுதங்கள் மாம்சம் அல்ல, அவைகள் ஆவியின் துணை கொண்டு ஏறெடுக்கப்படுகிற போராயுதங்கள். இந்த நாளிலே யாரெல்லாம் மனித உறவுகளால் எதிர்த்து வரும் சிங்கத்தை மனிதனை கொண்டு சமாளிக்கலாம் என்று யோசித்து தோற்று போனார்களோ, இந்த நாளிலே எழுப்பும் ஆண்டவரே, எழுப்பும் ஆண்டவரே. ஆவியானவர் துணையை கொண்டு சிம்சோன் ஜெயித்தது போல, தாவீது ஜெயித்தது போல பிசாசின் தந்திரங்களை நாங்கள் ஜெயிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால தாடியை பிடித்து தாவீது ஜெயித்தது போல நாங்கள் மாம்சத்தோடு சேர்ந்து ஜெயிக்காமல், அதிலே ஜெயிக்க முடியாமல் தாவீதோடு கூட இருந்த தேவன் தாடியை பிடித்து ஆவியிலே ஜெயம் கொடுத்தது போல உம்முடைய பிள்ளைகளும் ஜெயமெடுப்பார்களாக. சோர்ந்து போகாமல் ஜெயமெடுக்க இந்த நாளில் உதவி செய்யும். அப்படியே எங்கள் தேவன் செய்தபடியால் கோடி 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 ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் நல்ல பிதாவே. அமேன், அமேன், அமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை அவ்விதமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.